இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்து யாருக்குமே ஃபிக்ஸட் கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபேஷனபிள் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் நான் எடுத்துக்குவேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஆனால் நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, ஒரு ஸ்லீப் வேக் சைக்கிள் இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த 12 PM-லேருந்து 2 o'clock வந்து லஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைமிங்கில் சாப்பிடும் போதிலும் உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், உங்களோட பாடி மெட்டபாலிசமும் நல்லா பூஸ்ட் ஆகும், தேவையான நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதை டைஜஸ்ட் ஆகி உங்கள் உடம்புக்கு வந்து சேரும். அதை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு அடிக்கடி அந்த தூக்கம் வர இஷ்யூ வந்து உங்களுக்கு இருக்காது. சில பேர் வந்து 12 to 2 o'clock சாப்பிடாம ஒரு 3-4 o'clock லன்ச் டைம்ன்ட்டு சொல்லி சாப்பிடும்போதில் அவங்களுக்கு ஃபுல் டேயும் எனர்ஜி வந்து டவுன் ஆன மாதிரியும் இருக்கும், டயர்ட் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பாடிக்கு என்ன எந்த டைமில் வந்து சாப்பிடணுமோ அந்த ரெக்குவயர்மெண்ட் எந்த டைமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் மீல், மினி டிஃபன் மாதிரி ஒரு ஸ்மால் மீல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ப்ராப்பர் மீல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மீல் எடுக்கும் போதில் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லன்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எப்படி சாப்பிடணுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த லன்ச் டைமில் வந்து உங்கள் ரைஸ் ஐட்டம் வந்து ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கப் ரைஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அளவு எடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. குக் பண்ண பருவ 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 1 கப் அளவுக்கு கூட்டோ பொரியலோ இல்லைனா சாலடோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ப்ளஸ் அது கூட வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு 100 to 150 grams அளவுக்கு சிக்கனோ ஃபிஷ்ஷோ மட்டனு ப்ரான்ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெஜிடேரியன் சோர்ஸஸில் பன்னீர் இருக்குது, டோஃபு இருக்குது, மீல் மேக்கர் இருக்குது, க்ரீன் பீஸ் இருக்குது, இந்த கொண்டைக்கடலை வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் மீலாக வரும் போதில் உங்களுக்கு சாப்பிட்ட பருவ தூக்கம் வராது, அடிக்கடி பசி எடுக்காது, ஸ்வீட் கிரேவிங் இருக்காது. நிறைய பேர் வந்து சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு அவங்களுக்கு தோணும், அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்காது. வெயிட்டும் வந்து பேலன்ஸ் ஆகும். சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட சுகர் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட இந்த காம்பினேஷன் நீங்கள் லஞ்சில் எடுக்கும் போதில் உங்களுக்கு நல்லாவே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த கூடவே இந்த லஞ்ச் கூடவே வந்து இந்த ரொம்ப ப்ராசஸ்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்காதுங்க. அதாவது இந்த அதிகமாக ஊறுகாய் சேர்த்துக்குவாங்க, அதிகமாக அப்பளம் வத்தல் மிக்சர் ஏதாவது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி நிறையா எடுத்துக்காதீங்க. சாப்பிடும் போதில் நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க, அடிக்கடி நடுவில் தண்ணி குடிக்காதீங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அளவு எவ்வளோ சாப்பிட்றீங்கன்ட்டு உங்களுக்கு கணக்கு இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் சொன்ன காம்பினேஷனில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சவுத் இந்தியாவில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா லஞ்சுனாலே வந்து மீல்ஸ் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 1 கப் ரைஸு, 1 கப் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் ஐட்டம் தான் நம்ம யூஸ்வலாக வந்து எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் சொல்லுவோம் ஒரு டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது. அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸில் கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொண்டுட்டு வரலாம். நம்ம லெமன் ரைஸு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் நம்ம லெமன் ரைஸ் கூட அவரைக்காய் பொரியல் கூட 2 முட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஆகும். உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மதியம் கூட நீங்கள் வந்து வெந்தயக்கீரை போட்ட சப்பாத்தி, அது கூட வந்து பச்சைப்பயிறு கறி இல்லைனா க்ரீன் பீஸ் கறி மாதிரி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சாலடோ இல்லை கூட்டு பொரியல் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மில்லட்ஸ் பிரியாணி மாதிரி கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காய்கறியும் அதில் போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணி ஒரு ரைத்தா மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் அடிக்கடி இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸு அதுக்கப்புறம் அசிடிட்டி இஷ்யூ வராமல் இருக்கும். மோஷன்லாம் நார்மலாகவே உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.